முன்னாடியே பெண்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ரெடி ஆயிடுறாங்க, தயார்னு வர்றாங்க, கல்யாணத்துக்கு தயார்னு வர்றாங்க. கல்யாணத்துக்கு தயாரா இருக்கிறவங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீர்களேயானால் 100 ஆண்கள் கல்யாணத்துக்கு தயார், ஒரு தெருவுல 100 ஆண்கள் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், அதே தெருவுல திருமணத்திற்கு தயாரான பெண்கள் என்று எடுத்தீர்களேயானால் கண்டிப்பா 130 பேர் இருப்பார்கள். திருமணத்துக்கு தயாரானவர்கள், பிறப்பு விகிதத்தை மட்டும் சொல்லவில்லை. ஏன்னா இவனை ஆம்பளை எடுக்கும்போது ஒரு 22க்கு மேல எடுக்க வேண்டும், பெண்கள் எடுக்கும்போது நீங்க 16, 18 எடுத்துருவீங்க கல்யாணத்துக்கு தயாரானவங்க. அந்த 6 வருஷம் 7 வருஷம் டிஃபரண்டின் காரணமாக அந்த நம்பிக்கையில ஒரு பேலன்ஸ் வித்தியாசம் வருகிறது. மூன்றாவதாக இறப்பு விகிதம். இறப்பு விகிதத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால் ஆண்களுடைய எண்ணிக்கையும் பெண்களுடைய எண்ணிக்கையும் சமமா தான் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இயற்கையான மரணம் இல்லாம அவனா ஏற்படுத்திக் கொள்ற மரணம் இருக்கு பாருங்க, யுத்தம், போர்க்களம் இருக்கிறது. ஒரு வியட்நாமுடைய யுத்தம், அல்லது ஒரு ஜப்பான்ல போட்ட ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டு, அல்லது ஆப்கானில் போடப்பட்ட கொன்று குவிக்கப்பட்டவர்கள், அல்லது ஈராக்ல, இப்படி உலகம் பூரா நடத்தப்பட்ட தாக்குதல்ல போர்க்களங்கள்ல கொல்லப்படுறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1% கூட அதுல பெண்கள் இருக்க மாட்டார்கள், எல்லாம் ஆண்கள் தான் இருப்பாங்க. களத்தில் போய் நிற்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் இளைஞர்களா இருப்பாங்க. இவங்க திடீர்னு ஒரு 10 லட்சம் பேர் ஆண்கள் காலியானார்களேயானால் 10 லட்சம் விதவைகள் திடீர்னு அதிகமாயிடுறாங்க. அந்த பற்றாக்குறை ஏற்கனவே ஒரு பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் இது மேலும் அதிகரிக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப இதெல்லாம் ஒரு பேலன்ஸ் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும். என்ன செய்யறது? ஒரு ஆறு ஒருத்தனை இன்னும் போக இன்னொன்னு எடுத்துக்கிறீங்க. இப்ப ஒருத்தன் கல்யாணம் பண்றான், எத்தனை வயசுல கண்டான்? 25 வயசுல கல்யாணம் பண்றான். ஒரு 18 வயசு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான், ஒரு 7 வயசு வித்தியாசம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப கல்யாணம் பண்ண பிறகு ஆண்களும் பெண்களும் நீங்க இல்லற வாழ்க்கை எடுத்துக்கொண்டீர்களேயானால் பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய அந்த மாதவிடாய் பருவம் அந்த நின்ற பிறகு அவங்களுக்கு அந்த சினை முட்டை உற்பத்தி ஆகாது, கரு உண்டாக முடியாது, அவங்களுக்கு குழந்தை பெற முடியாது. அந்த நிலையை ஒரு 50 45 வயசு ஒரு 50 வயசுல அடைஞ்சிடுறாங்க. இவனுக்கு 50 வயசா இருக்கும்போது அவளுக்கு 50 வயசா இருக்கும்போது இவனுக்கு 57 வயசா இருக்கும், இல்ல 55 வயசா இருக்கும். இவனுடைய நிலைமை என்ன என்று கேட்டால் இவனுக்கு ஒரு வாழ்க்கை வேணுங்கிற மாதிரி இருப்பான். மனைவிட்ட போனா இது அவளுக்கு அது பிடிக்கவே செய்யாது. அந்த ஒரு வயசை கடந்து விட்ட பிறகு அவ இல்லற வாழ்க்கை தேவையில்லைங்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுருவா. இவன் தேவைங்கிற நிலையில் இருப்பான். இவனால 80 வயசு வரைக்கும் நல்லா திண்டு திடகாத்திரமா இருந்தான்னு சொன்னா 80 90 வரைக்கும் கூட இவனுக்கு வண்டி ஓடும். ஒரு சாதாரணமா இருந்தா கூட ஒரு 65 வயசு வரைக்கும் என்ன செய்யும், வண்டி இழுக்கும் இவனுக்கு, ஆம்பளைக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு இடத்துல அவனுக்கு கிடைக்கல வேற இடத்துல நாடுறான். இந்த மாதிரியான ஒரு யதார்த்தம், உலகத்தின் யதார்த்தம் இப்படி இருக்கிறது. இந்த நிலையில ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு உறுதிப்பாடா இருந்தால் என்ன ஏற்படும் தெரியுமா? என்ன ஏற்படும் என்றால், இந்த திருமண வாழ்க்கை 100க்கு 100 முடிஞ்சிருச்சா, 30 அதிகமா இருக்கு. இப்ப 100 ஆணுக்கு 130 பெண் என்று இருக்குமே, ஆனால் ஒரு 30 பெண்கள் கூடுதலா இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த சுகம் வேணும். என்ன செய்யறது? என்ன நடக்கும்? டவுரி எல்லாம் கேட்கிறான. கேரளாவில் உண்டா டவுரி? உண்டா? பொம்பளை கேட்கிற உண்டா? இந்த நாட்டில் உண்டு. ஏன் கேட்கறீங்க? என்ன கூடுதலா இருக்கு? ஒருத்தனுக்கு ஒரு பொம்பளை கிடைக்கலன்னு வைங்க, இவன் கேட்பான, அவன் கேட்பா. ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு வைங்க, ஒரு பொண்ணுக்கு தடுமாறினான்னு சொன்னா 1 லட்சம் தர என்னை கட்டிக்கிறியா, 2 லட்சம் தர கட்டிக்கிறான் இவன் கேட்பான். 10 மாப்பிள்ளை இருக்கான், 15 பொம்பளை இருக்கிறா, உன் பேசி வருவான். அந்த பொம்பளை ஒடியாடுறா, என்னை கட்டிக்கிறியா? அந்த பொம்பளை பத்தம் ஒடியாடுறான், நான் 1.5 லட்சம் தர்றேன், இல்ல நான் 2 லட்சம் தர்றேன், நான் அமெரிக்கா மாப்பிள்ளையா, நான் 3 லட்சம் தர்றேன், நான் 10 லட்சம் தர்றேன். இதுக்கு என்ன காரணம்? அப்ப இந்த அவங்களுடைய அந்த பற்றாக்குறை, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை, யதார்த்தத்தில் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறையின் காரணமாக பெண்கள்கிட்ட டவுரி கேட்டு அவங்களுக்கு கொடுக்க தயாராகிறாங்க. பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுத்து டவுரி கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இது ஒரு பக்கம் நடக்கும், இது ஒரு அநியாயம் நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீர்களேயானால் அந்த வாழ்க்கை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் விதவைகள் அல்லது வாழ்க்கை வசந்தமே கிடைக்காதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வேற மாதிரி தப்பான முறையில் அதை ஆண்களை கையில் இருக்க பார்ப்பாங்க. சரி, வாழ்க்கை புருஷன் கிடைக்க மாட்டேங்குது, வேற மாதிரி சின்ன வீடா போய் இருந்துக்கிறோம், அப்பாட்டியா இருந்துக்கிறோம், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ஆள்கிட்ட போய்க்கிறோம் என்ற மாதிரியான சில பேர் வெளியே புறப்பட்டு, எல்லாரும் இப்படி வரமாட்டாங்க. கட்டுப்படுத்தி இதை பத்தி முக்கியம் இல்லைன்னு சொல்லி தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு 5% வரலாம்ல. அந்த 5% பேர் வெளியே பலவிதமான எய்ட்ஸ் கிருமிகளை பரப்ப காரணமாயிடுறாங்கல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆண்டு போறேன்னு சொல்லி போனார்களே, ஆனால் அப்ப என்ன ஆகுது? எய்ட்ஸ்கள் பரவுவதற்கு கூட அவங்களுக்கு சரியான முறையான வாழ்க்கை இல்லாத காரணமாகி போயிடுது. அப்ப அது நடக்கும், விபச்சாரம் நடக்கும்.
அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொன்னால் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி ஆகணும். இன்னொன்று நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்கள் அதிகமா கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னார். நான் நடைமுறையில சொல்றேன், இந்திய அரசாங்கம் ஒரு அனுமதிச்சிருக்கு இஸ்லாம். இந்திய அரசாங்கம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறது. அந்த புள்ளி விவரத்துல பல திருமணம் செய்தவர்கள் அப்படிங்கிற கணக்கு போட்டு முஸ்லீம்ல எவ்வளவு, வேற சமுதாயத்தில் எவ்வளவு புள்ளி விவரம் போட்டிருக்கு மத்திய அரசாங்கம். அதுல முஸ்லீம்கள் 100 பேர் இந்த மாதிரி பல திருமணம் பண்றான்னு சொன்னா அதுல 4 பேர் கூட முஸ்லீம் இல்லையா, 17 பேர் இருக்கிறானா முஸ்லீம் அல்லாதவன் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முஸ்லீமை விட முஸ்லீம் அல்லாதவங்க தான் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காட்டுகிறார்கள். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இது எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, முஸ்லீம் தான் பண்றான்னு கிடையாது. ஆனால் நீங்க கணக்கெடுத்து பார்த்தீர்களே, ஆனால் முஸ்லீம்ல வந்திருக்கிறாங்க பாருங்களேன். நான் கை தூக்க சொல்றேன், அல்லாவுக்கு பயந்து உள்ள கை தூக்க, ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குமா முஸ்லீம்ல? திரும்பி பாருங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அதான் நீங்க தப்பா சொல்றீங்க அப்படிலாம் யாரும் ஏன்னு கேளுங்க. அவனுக்கு சட்டம் கிடையாது, அவன் பாட்டு 2 வச்சுக்கிறான் 3 வச்சுக்கிறான். எங்களுக்கு நூல் பிடிச்ச மாதிரி நடக்கணும், தேவையா இருக்கணும். ஒரு பொண்டாட்டிக்கு வழி சொல்ல வக்கில்ல, அவன் போய் இன்னொன்று பண்ணக்கூடாது. ஒரு பொண்டாட்டியுடைய தேவையை நிறைவு செய்ய முடியாத ஒருத்தன் இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ண இயலாது. அந்த இறை அச்சத்தின் காரணமாக முஸ்லீம்கள் தான் குறைவாக ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்கிறார்களே தவிர முஸ்லீம் அல்லாதவங்களும் அதிகமான திருமணம் ஒரு ஆள் கூட கை தூக்க முடியல. ஏன் இல்ல, அப்படி யாரும் செய்வது இல்லை. இந்த உட்கார்ந்து இருக்கிற யாருக்கு 2, யாருக்கு 2, எனக்கு 2 இல்ல. அப்ப எதுக்கு சொல்றேன், அப்ப என்ன நம்ம தப்பான ஒரு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது. என்ன அனுமதிக்குதுன்னா, உனக்கு ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துற, அந்த மனைவி உனக்கு போதல் நினைக்கிற, இன்னொருத்தைய கள்ளத்தனமா வைக்கிறியா, அவளும் பொம்பளை தானே, இஸ்லாம் கேக்குது. கள்ளத்தனமா ஒருத்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறியப்பா, அவள் பொம்பளையா இல்லையா, அவளோட சுகம் அனுபவிக்கிறீல, அவளுக்கு ஒரு புள்ள பிறக்குதுல, அந்த புள்ள ஓம் பிள்ளையா இல்லையா, மனைவின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போய் செய்யாத. டிக்ளேர் பண்ணி அந்த சுமையை சுமந்துகிட்டு செய்யின்னு சொல்லும் பொழுது குறைஞ்சிரும் தன்னால. எந்த சுமையும் சுமக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னா அவன் நிறைய செய்வான். டேய், இன்னொரு பொண்ணை நீ நாடுவதாக இருந்தால் கொண்டாட்டின்னு ஏத்துக்கணும், அவளுக்கு உன் சொத்துல பங்கு கொடுக்கணும், அவளுக்கு பெற புள்ள ஓம் புள்ளன்னு ஒத்துக்கிறேன்னு உன் சம்பாத்தியத்தில் அந்த பிள்ளைக்கு பங்கு போகும், இதெல்லாம் சுமக்க நீ தயாரா? அப்பன்னா நீ வேற ஒரு பொண்ணை நாடுன்னு சொன்னால் தன்னால குறைஞ்சிடறான். இப்படி சொன்னீங்கன்னு வைங்க, கல்யாணம் பண்ணாத வச்சுக்க அப்படின்னு சொன்னா அவ இளமையா இருக்கும்போது வச்சுக்கிடுவான், அப்புறம் வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு விட்டுருவான். எது வரைக்கும் வச்சுக்கிடுவான், அவன் நல்ல பர்சனாலிட்டியா இருக்கும் போது வச்சுக்கிடுவான். கொஞ்சம் கலந்து கலந்து ஒரு கிளவியா நடத்தமா போயிட்டான்னு வைங்க, நீ வேணா வேற ஒண்ணு வச்சுக்கிறாங்களாம். இப்ப அது அந்த பொம்பளையா இல்லையா, அவளுக்கு என்ன வழி? நீ வச்சுக்கிட்டு இருந்து விட்டானே, அம்பொன்னு விட்டுட்டானே, அவளுக்கு என்ன வழி? இப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு பெண்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுத்தான் தீரும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்ப தன்னுடைய இல்லற வாழ்க்கையில ரொம்ப தேவை, ஒருத்தனுக்கு தினசரி குடும்ப வாழ்க்கை தேவை இருக்கும், அவன் மனைவிக்கு அற விருப்பம் இருக்காது. அது மாதிரியான ஒரு நிலையில ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவன் வப்பாட்டியை வைத்துக் கொள்ளாம 2 பேரையும் சமமா நேர்மையா நடத்தக்கூடியவனாக நீ இருந்தால் இன்னொன்னு பண்ணிக்க. ஆனால் எப்படி இருக்கணும், உனக்கு தேவையா இருக்கணும், நீதியா நடக்கணும், சமமா நடக்கணும். இல்லைன்னா ஒரு பெரிய பாவம் அல்லாஹ்விடத்துல குற்றவாளி ஆயிருவ. இப்படி எல்லாம் பயங்காற்ற காரணத்தினால முஸ்லிம்கள் தான் இன்னைக்கு இந்தியாவுல குறைந்த அளவுக்கு அது பலதார மனம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். நடைமுறையில் நீங்க அப்படி காணவே முடியாது. அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத சினிமாவெல்லாம் எடுக்கிறான், நம்ம ரசிச்சுட்டு சின்ன வீடுல படம் எடுக்கிறான், ஒவ்வொரு சினிமாவிலையும் ஒவ்வொரு நாடகத்திலையும் வப்பாட்டி வச்சுக்கிறத காட்டுறான். இதெல்லாம் நமக்கு தப்பா தெரிய மாட்டேங்குது. இதை எதை எதிர்க்கிறாங்க, கல்யாணம் பண்றதை தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்களே தவிர எதை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, வப்பாட்டி வச்சுக்கிறத எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கோர்ட்ல, நம்ம நாட்டுடைய கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல, பல்வேறு ஹைகோர்ட்டுகள்ல, பெங்களூர் ஹைகோர்ட்டுகள்ல, பாம்பே ஹைகோர்ட்டுகள்ல, சென்னையுடைய ஹைகோர்ட்டுகள்ல பல வழக்குகள் வந்திருக்கு. என்ன வழக்கு? 2வது மனைவி வழக்கு போடுறா. எங்க? இந்து சமுதாயத்தை சேர்ந்தவள். என் கணவன், முதல் மனைவி வழக்கு போடுகிறார், என் கணவன் என்னை மனைவியாக கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொருத்தி அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறா. நீதிமன்றம் விசாரிக்கிறது, விசாரிச்சுட்டு தீர்ப்பளிக்கிறது. அந்த 2வது கல்யாணத்துல சப்தபதி என்ற ஒரு சடங்கு நடக்காத காரணத்தினால் அது திருமணமே இல்ல, அவர் திருமணம் செய்யவில்லை, அவர் குற்றமற்றவர் அப்படி தீர்ப்பளிக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? அவரு கல்யாணங்கிறது தான் சட்டத்தின் பார்வையில் தப்பே தவிர உன் மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணை வைத்திருப்பது சட்டத்தில் தப்பில்லை. எது தப்புங்கிறது கோர்ட்டு. அவர் கல்யாணம் பண்ணார், வச்சுக்கிறத செஞ்சாரு கோர்ட்டு.
அவர் கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த நூல் முடியல, அம்மியை மிதிக்கல, அருந்ததி பார்க்கல அப்படின்னு ஏதாவது ஒரு சடங்கை விட்டுட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னு வைங்க, கோர்ட்டுக்கு முத பொண்டாட்டி போனா கூட கோர்ட்டு சொல்லுது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிய குற்றத்தை செய்யவில்லை, அவரை விடுதலை செய்கிறேங்குது. அப்ப கோர்ட்டு பார்வையில, சட்டத்தின் பார்வையில இதனுடைய நிலை என்ன? ஒரு ஆண் மனைவி அல்லாத இன்னொருத்தையை வைத்துக் கொள்ளலாம் கோர்ட்டு சொல்லுது, சட்டம் சொல்லுது. எதுக்கு சட்டம் இல்லையா? அவளை மனைவி மட்டும் சொல்லிடக்கூடாது, வச்சுக்கிறது உனக்கு ஓய்க்கு அனுமதி இருக்கிறது, நீ வைத்துக் கொண்டால் குற்றவாளி இல்ல. அப்ப வச்சுக்கிறது கல்யாணம் பண்றது ரெண்டுமே ஒண்ணுதானங்க, ஒரே விஷயம் தானங்க. மனைவி விட்டுட்டான் தானே அர்த்தம், மனைவியை விட்டுவிட்டு வேற ஒரு பொண்ணு நாடித்தான் தானே அர்த்தம். ஒன்றை அனுமதிக்கிறாங்க, ஒன்றை மறுக்கிறாங்க. இஸ்லாம் என்ன பண்ணுது? நீ வச்சுக்கிறனுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டால் வச்சுக்கிறார், அவளையும் பொண்டாட்டி ஓபனா டிக்ளேர் பண்ணு, சொத்துல பங்கு கொடு. இப்ப தன்னால நெறிப்படுத்தப்படுது, ஒழுங்குபடுத்தப்படுது. அதான்